கல்லூரி முதல்வர் முனைவர் அர ஜெயச்சந்திரன் அவர்கள் பட்டமளிப்பு விழாவினை தொடங்கி வைத்து வரவேற்புரையாற்றி ஆண்டறிக்கையினை அளிப்பார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதலாவது பட்டமளிப்பு விழாவை டாக்டர் ஆர் ஜெயச்சந்திரன் ஆகிய கல்லூரி முதல்வராகிய நான் இன்று முறைப்படி தொடங்கி வைக்கிறேன். இதைத் தொடர்ந்து நாம் ஆற்ற வேண்டிய வரவேற்புரையும் அதைத் தொடர்ந்து ஆண்டறிக்கையும் சுருக்கமாக கூறி இந்த விழாவில் என்னால் எந்த விதத்திலும் நேர சிக்கல் வரக்கூடாது என்ற கருத்துடன் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்று தமிழிலே சொல்லப்பட்ட 10 அழகுகளில் ஒன்றாகிய அந்த அழகை பின்பற்றி சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இக்கல்லூரியானது 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அன்றைய முதலமைச்சராக இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாவட்ட ஆட்சியர் மாநாட்டை கூட்டியிருந்தார். அந்த மாநாடு டிசம்பர் மாதம், அதாவது 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11, 13 ஆகிய நாட்களில் 3 நாட்கள் நடைபெற்றது. அம்மாநாட்டில் இந்த பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த தரேஸ் அகமது என்பவர் ஒரு கோரிக்கை வைத்தார். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் ஒரு கோரிக்கை வைக்கலாம் என்கிற அந்த அனுமதியின் அடிப்படையில் இந்த மாவட்டத்திற்கு ஒரு அரசு கல்லூரி வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மாநாட்டின் நிறைவு நாளில் இங்கு கல்லூரி தொடங்கப்படும் என்கிற அறிவிப்பை முதலமைச்சரே வெளியிட்டார் என்பது மிகச்சிறந்த ஒரு வரலாற்று சாதனையாகும். அதைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் நாள் நிர்வாக முறைப்படி இக்கல்வி நடைபெறுவதற்கான அரசு ஆணை வெளியிடப்பட்டது. 12/6/2014ஆம் ஆண்டு சாதாரணமாக காவிரியில் தண்ணீர் திறந்துவிடுகிற அந்த நாளில் கல்வி நீர் திறந்துவிட்டு இக்கல்லூரியை அந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் காவலி மூலம் திறந்து வைத்தார். என்னதான் பட்டமளிப்பு விழாவில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் இத்தகைய நல்ல நிலையிலே கைத்தட்டலில் தவறு கிடையாது. அதன் பிறகு 7/3/2017ஆம் ஆண்டு சுமார் 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த கல்லூரிக்கு மாணவர்கள் வந்து கல்வி பெற தொடங்கினர். அந்த மாணவர்களின் முதல் குழுவினர் தான் இன்று பட்டம் பெறுகின்றனர். இன்று பட்டம் பெறுகின்றவர்கள் வரலாற்று சிறப்புடையவர்கள். 175 ஆண்டு கால பழமைமிக்க மாநில கல்லூரி போன்ற கல்லூரிகளை நீங்கள் படித்தால் நீங்கள் எத்தனையோ ஆண்டு உங்களுக்கு முன்னாலே பல பேர் படித்துவிட்டு போனார்கள். நீங்கள் ஒரு சாதாரணமான மாணவர்களாகத்தான் கருதப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த கல்லூரியில் நீங்கள் தான் முதலாக படித்து பட்டம் பெறுகின்றவர். அதனால் இந்த கல்லூரியின் வரலாறு இருக்கிற வரை உங்களது வரலாறும் இருக்கும் என்பதை நீங்கள் பெருமை கொள்ளலாம். நியாயமான பெருமை கொள்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது என்று திருவள்ளுவரே பெருமை என்ற ஒரு அதிகாரத்தையே வைத்திருக்கிறார். அதனால் நாம் அதிகாரமாக பெருமை கொள்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதை அடுத்து தொடர்ந்து முதல்வர்கள் நியமிக்கப்பட்டாலும் கூட நிரந்தரமாக முதல்வர்கள் இல்லாமல் போகிற சூழ்நிலை நிலவி இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் நாள் என்னை இங்கு கல்லூரி முதல்வராக நியமித்தார்கள். ஆனாலும் உடனடியாக வேறு எங்கும் மாற்றப் போவதாக சொல்லியிருந்தார்கள். நல்ல காலமாக யாரோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உங்களின் நல்ல காலமாக நான் இவ்வளவு நாட்கள் இங்கு இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நாம் நல்லது என்றே எடுத்துக்கொள்வோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் திட்டமிட்டு பிப்ரவரி, மார்ச் ஆகிய 2 மாதங்களில் நடந்து முடிந்த இந்த சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். இதற்கு முன்பு நடைபெறாத அறிவியல் தினம், மகளிர் தினம், துறைமன்ற விழாக்களாகிய தமிழ், ஆங்கிலம், கணினி அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், கணிதம் ஆகிய அனைத்து துறைகளின் துறைமன்ற விழாக்கள் இந்த ஆண்டு நடந்தது என்பதை நாம் பெருமையோடு நினைவு கூற வேண்டும். முதல் கல்லூரி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா, இளைஞர் வளர்ச்சி பணி விழா ஆகிய 3ஐயும் சேர்த்து
ஒன்றாக மூன்றில் ஒன்றாக்கி நாங்கள் இந்த ஆண்டு முப்பெரு விழாவையும் கொண்டாடி இருக்கிறோம் என்பது மிகச்சிறந்த உதாரணமாகும். அதைத் தொடர்ந்து இன்று சுமார் 180 பேருக்கு பட்டம் வழங்க ஏற்பாடு செய்தோம். சில பல காரணங்களால் இன்று சுமார் ஒரு 160 பேருக்கு குறையாமல் பட்டம் பெறுகக்கூடிய வாய்ப்பை பெற்றுள்ளனர். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இங்கு இந்த ஆண்டு நமது தமிழ்துறையில் புதிய முன்னாலேயே இங்கு பணியாற்றி பிறகு இடையிலே அரியலூர் கல்லூரிக்கு சென்றிருந்த முனைவர் இணை பேராசிரியர் சேகர் அவர்கள் தமிழ்துறை தலைவராக பொறுப்பேற்றது முதல் இந்த கல்லூரியுடைய வளர்ச்சி மீண்டும் புத்துணி பெற தொடங்கியிருக்கிறது. நான் இங்கு வந்தபோது செயல் திட்டங்களை வகுத்து அதை செய்வதிலே கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் வந்த பிறகு இந்த நிகழ்ச்சிகள் வேகமாக நடந்து வருகின்றன. நீலமேகம் என்பவர் நாட்டு நலப்பணி திட்டத்திற்கு பொறுப்பேற்று அவர் சிறப்புற செய்கிறார். அதை உப்புச்சத்து குறைபாடு தொடர்பான நிகழ்ச்சியும் எய்ட்ஸ் நோய் விழிப்புணர்வு தொடர்பான நிகழ்ச்சியும் சிறப்பாக குறிப்பிடத்தக்கவை. முத்துராஜ் என்பவர் செஞ்சிலுவை சங்கம், செஞ்சுருள் சங்கம், அப்புறம் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றுக்கு பொறுப்பேற்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறார். பாஸ்கர் அவர்கள் வேலைவாய்ப்பு தொடர்பான பயிற்சி முகாம் நடத்துவதிலும் கண்காட்சி நடத்துவதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டுவதோடு அவர் இயல்பியல் துறை தலைவராக இருப்பதோடு இங்கே விளையாட்டு விழாவை பொறுப்பேற்று சிறப்பு நடத்தி கொடுத்தார். நான் எதிர்பாராத அளவில் ஓட்டப்பந்தயத்தில் மட்டுமே 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 1500 மீட்டர் என்று பலவிதமான ஓட்டப்பந்தயங்களை வைத்து அவர் சிறந்த முறையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார். இப்படி இவர்களுக்கெல்லாம் நாம் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பட்டமளிப்பு விழாவில் இறுதியில் நன்றி உரை கிடையாது என்பதனால் அலுவலக பணியாளர்களாகிய சூப்பரண்ட் சென்மொழி அவர்களுக்கும், சத்யவாணி, அமராமேரி மற்றும் கோமதி அவர்களுக்கும், இங்குள்ள தேவராஜ் சரளா அவர்களுக்கும் மற்றும் நமது காவலர் இல்லை என்றால் இந்த அளவுக்கு நிகழ்ச்சி நடத்தியிருக்க முடியாது. நேற்று கூட 2-3 பாம்புகளை அடித்ததாக சொன்னார். யாரும் பயப்பட வேண்டாம். நம் நிகழ்ச்சிக்கு பாம்புகள் கூட ஒத்துழைக்கும் என்பதிலே நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். எங்கோ அலைந்து ஒளிந்திருக்கும் என்று பயப்பட வேண்டாம் என்று கூறிக்கொண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வு நெறியாளர் நம்மோடு வந்து இந்த பட்டமளிப்பு விழாவை உரையினை நிகழ்த்திருக்கிறார். அதற்கு நாங்கள் அழைத்த முக்கியமான காரணம், தமிழ்துறையைச் சேர்ந்தவர் தேர்வு நெறியாளராக இருக்கிறார். நாமும் தமிழ்துறை முதல்வராக இருக்கிறோம். இந்த ஒரு நிலையிலே அவரை அழைப்போம் என்று அழைத்தோம். அதைவிட பட்டமளிப்பு விழா உரை என்று சொன்னாலேயே அறிஞர் அண்ணா அவர்களின் உரைதான் வரலாற்று சிறப்பு மிக்கது. அப்படிப்பட்ட ஒரு உரையை அவரும் நிகழ்த்த வேண்டும். முக்கியமாக பல்கலைக்கழகம் சார்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள், சலுகைகள், வாய்ப்புகள் ஆகியவற்றை பற்றி அவர் உங்களுக்கு எடுத்துச் சொல்வார். மேலும் ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் இந்த கல்லூரி வருவதற்கு காரணமாக இருந்தார் என்ற காரணத்தினாலே இப்போதுள்ள மாவட்ட ஆட்சியரை அழைப்பதை ஒரு நன்றி கடனாக நாங்கள் அழைத்தோம். அந்த அம்மையாரால் வர முடியாமல் போனதால் அவர் வருவாய் மாவட்ட ஆட்சியரை அனுப்பியிருக்கிறார். அவருடன் நான் நேற்று பேசிய போது இதைவிட எனக்கு வேற என்ன சிறப்பு வேண்டும் என்று சொன்னார். கரவொலி எழுப்பி அவரை நாம் அன்போடு வரவேற்கிறோம். மேலும் நமது தேர்வு நெறியாளர் அவர்களையும் நாம் மீண்டும் ஒருமுறை வருகை என்று வரவேற்கிறோம். வருங்காலத்தில் செய்ய உள்ள சில திட்டங்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும். இயக்குனர் அவர்களை சென்ற வாரம் பார்த்தபோது நமது கல்லூரிக்கு குறிப்பாக இப்பொழுது 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடியவர்கள் இதே கல்லூரியில் முதுகலை பயில்வதற்கு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. இப்போது உள்ள நம்ம தமிழ், ஆங்கில இலக்கியம், கணினி அறிவியல், கணிதம், வணிகம், வணிகவியல் போன்ற துறைகளுக்கு முதுகலை படிப்பு வருவதற்கு இயக்குனர் அலுவலக அளவிலே கோப்புகள் தெளிவாக தயாராகின்றன. இதெல்லாம் இந்த 2 மாதங்களில் நடந்த நிகழ்ச்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அங்கு மேலும் நாங்கள் BS சோஷியல் ஒர்க் என்கிற அந்த படிப்பையும் கேட்டிருக்கிறோம். அதுவும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. UG இளநிலை படிப்பை பொறுத்தவரை இயற்பியலும் வேதியியலும் வர இருக்கிறது. ஆக நான் எப்பொழுதும் சொல்வது, எங்கள் தாய்மார்கள் ராட்டினம் இழுத்த போதே நாங்கள் இயற்பியலை கற்றிருந்தோம். எங்கள் தாய்மார்கள் குழம்பு வைத்த போதுதான் கெமிஸ்ட்ரி பிறந்தது என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நமக்கு கெமிஸ்ட்ரி எல்லாம் வழக்கமான ஒன்றுதான் என்று சொன்னாலும் கூட முறைப்படி அந்த அறிவியல் படிப்பை படிப்பதற்கு இந்த நமது மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும்
கல்லூரி மலர் வெளியே வருவதற்கும் ஒரு இணையதளம் நமது கல்லூரிக்காக அமைக்கப்படுவதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்து வருகிறோம். அது இல்லாமல் ஸ்டோர் கல்லூரி அங்காடி அமைத்து இங்கே நகல் பொறி நீங்கள் வெளியில் போய் எடுத்து கஷ்டப்பட வேண்டாம் என்றும் இணைய சேவை சேவை மையம் போல அமைத்து ரயில் பேருந்து சீட்டுகளை எல்லாம் இங்கேயே பெற்றுக்கொண்டு பயணம் பெறுவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முக்கியமாக அடுத்த ஆண்டு இந்த பட்டமளிப்பு விழாவை தொடர்ந்து பிற்பகல் இங்கு பட்டம் பெறக்கூடிய அனைவருக்கும் பாஸ்போர்ட் பெறுவதற்கு ஒரு பாஸ்போர்ட் கேம்பும் நடத்த இருக்கிறோம். இங்கு வேலை பெற்று உங்களால் பிழைக்க முடியவில்லை என்றாலும் எங்காவது போய் வேலை பெற்று நீங்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்திலே அந்த ஏற்பாட்டை செய்ய இருக்கிறேன். ஏனென்றால் வேலை கிடைத்த பிறகு கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் வாங்குவதற்கு நான் மிகவும் கஷ்டப்பட்ட காரணத்தினாலே வருங்காலத்திலே நம்முடைய கல்வி பயின்ற கல்லூரி மாணவர்கள் அந்த துயரத்தை அனுபவிக்க கூடாது என்கிற காரணத்தினாலே பட்டம் பெறுகிற அன்றே அவர்களுக்கு பாஸ்போர்ட்டையும் கிடைக்க ஏற்பாடு செய்துவிட்டால் அது ஒரு வரலாற்று மாற்றமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் அதையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம். அந்த அளவில் இந்த கல்லூரியுடைய இந்த வளர்ச்சியில் ஏதோ முதல்வர் சொல்லிவிட்டால் மட்டும் எல்லாம் நடந்து விடாது. துறை தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நமது முன் சொன்னது போல தமிழ்துறை தலைவர் அவர்களின் புயல் வேகம், கணினித்துறை தலைவராக இருக்க ராமராஜன் அவர்களின் செயல் வேகம், தமிழ் தென்றல் திருவிக்கா என்று கூறுவார்கள், இப்போது ஆங்கில தென்றல் மூர்த்தி என்று கூறலாம். அவரும் அதைத் தொடர்ந்து கருணையின் வடிவமான சக்திவேலும், அதைத் தொடர்ந்து முன் சொன்னது போல இயற்பியல் துறை பாஸ்கரும், அதுபோல் எப்பொழுதும் நற்பணி செய்ய வேண்டும், நாட்டு நலப்பணி செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இருக்கிற நீலமேகம் அவர்களும் இணைந்து செய்வதாலும், முன் சொன்னது போல அலுவலக பணியாளர்கள் நமக்கு வேண்டிய போது அந்த பணத்தை பெற்று தருவதிலே ஒத்துழைப்பதனாலும் தான் இந்த அளவுக்கு நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது என்பதை கூறி, மேலும் பிறகு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு நான் முன் சொன்னது போல நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் இத்துடன் இந்த வரவேற்புரை மற்றும் ஆண்டு அறிக்கை ஆகியவற்றை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரி முதல்வர் சான்றுரைத்த கல்லூரியின் முதல்வர் அவர்கள் அண்மையில் நடந்து முடிந்த கலை அறிவியல் பட்டப்படிப்புகளுக்கான தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பட்டம் பெற தகுதியுள்ளவர்கள் என சான்றுரைப்பார். படிப்பு விழாவில் பட்டம் பெறும் அனைவரின் நிலைப்பாடும் உறுதித்தன்மை உடையது என்றும் இவர்கள் பட்டம் பெற தகுதி உடையவர்கள் என்றும் நான் சான்றளித்து தொடர்ந்து பட்டமளிப்பு விழா நடைபெற அனுமதி அளிக்கிறேன். ஆட்சியர் பொறுப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் ஐயா அவர்கள் பட்டமளிப்பு விழா சிறப்புரையாற்றுவார். தப்பு இல்லை. இந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவினை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் முதல்வரும் இந்த கல்லூரியினுடைய முதல்வருமாகிய ஐயா திருவாளர் ஜெயச்சந்திரன் அவர்களே, இந்த பட்டமளிப்பு விழா பேருரை ஆற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வு நெறியாளர் முனைவர் துரையரசன் ஐயா அவர்களே, இந்த கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் சேகர் அவர்களே, மற்ற ஒவ்வொருவரையும் இங்கே சொன்னார் காலம் நீளும் என்ற காரணத்தினால் அனைத்து துறை பேராசிரியர்களே, இருபால் மாணாக்க மணிகளே, சிறப்பாக இசையமைத்த கலைஞர்களே, சகோதர சகோதரிகளே, இளம் சிறார்களே, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். A child is a father of a child என்று சொல்வார். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் அழகிரிசாமி? உண்மையாவே
இந்த காலேஜில் நான் கலந்துக்கணும்னு எப்பவும் ஆசைப்பட்டேன். இந்த காலேஜில் இல்லை, ஏதாவது ஒரு கல்லூரியில பட்டமளிப்பு விழா நடத்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஆசைப்பட்டேங்க, ஆசைப்பட்டேன். இந்த உண்மையை உங்கள்கிட்ட ஒத்துக்கிறதுல எனக்கு மட்டும் வெட்கம் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் விட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வந்துச்சுங்க, நான் ஆசைப்பட்டேன். A child is a father of a child ன்னு சொன்னது வந்து 1982 ஆண்டு. உங்களை போல நான் வந்து ஒரு பட்டமளிப்பு விழா கலந்துக்கிட்ட ஒரு மாணவனா எனக்கு ஒரு நினைவு கூட இப்போ வருது. அதன் பிறகு 1984 நான் அந்த ஏபிசி கல்லூரியில் பிஜி முடிச்சுட்டு வெளியே. பிஜி முடிச்ச உடனேயே அந்த அடுத்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறதுக்குள்ளேயே எனக்கு அந்த பணி வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவன் இன்னைக்கு நின்று உங்களுக்கு ஒரு இந்த பட்டமளிப்பு விழாவில் ஒரு சீஃப் கெஸ்டா வந்து கலந்துக்கிறதுல எனக்கு அதான் ஒரு சைல்ட் இஸ் ஃபாதர் ஆஃப் எ சைல்டுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி நான் ஹைஸ்கூல்ல படித்தேன், நேஷனல் ஸ்கூல்ல, மயிலாடுதுறை நேஷனல் ஸ்கூல்ல படித்தேன். அங்க வந்து ஒரு சீஃப் கெஸ்டா என்னைக்காச்சும் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு அங்க ஆசைப்பட்டேன். அந்த ஸ்கூல்லையும் கிடைச்சிச்சுங்க ஒரு வாய்ப்பு. அதாவது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கிடலாம், அம்மாவை வாங்க முடியுமான்னாங்கல்ல. அதாவது ஆசையே அழிவுக்கு சத்துருன்னு நம்ம புத்தர் சொல்லியிருக்கிறார். அது வேற ஆசை, பேராசை. அத்தனைக்கும் ஆசைப்படுறது நம்ம சத்துரு சொல்லியிருக்கிறார். போன வாரம் ஒரு மீட்டிங்ல கலந்துகிட்ட வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உங்கள் ஆசைகளை சீரமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் உங்கள் முன்னாடியில நான் வந்து நிக்கிறேன். இதே மாதிரி நான் வந்து கல்லூரியில முடிச்ச உடனேயே வேலை கிடைச்சிச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு, பேராசிரியரா அந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஒரு நாள் பேராசிரியர். காலையில போய் ஜாயின் பண்ணேன். சாயந்தரம் வந்து நான் சார் இது வேண்டாம், இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப சவுண்ட் வைப்பானுலாம் சொல்லல, கை தட்டி கீழே இறக்கி விட்டுருவாங்கன்னு நான் சொல்லல. ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா நான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வேலை மேல எனக்கு ஒரு நாட்டம் இருந்துச்சு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இந்த ஏழை எளிய மக்களுக்காக நாம் உதவி செய்யறதுக்கு இந்த துறையில தான் இருந்தா நல்லா இருக்கும்னு நான் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த காரைக்குடியில ஒரு முடிவு பண்ணாருன்னு சொல்லுவாங்க. பேரறிஞர் அண்ணா அந்த காரைக்குடிக்கு வந்திருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக. ஒரு வார காலம் அங்கே தங்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு சாயந்தரமே காணாம போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னா அந்த ஊர்ல எல்லாரும் இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, அண்ணாவை காரணம் எங்கேயும். உடனே அந்த காலத்தில் இந்த மாதிரி செல்லுலாம் கிடையாது, அண்ணா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கலாம். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு சென்னையில போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ணா அங்க இருந்திருக்காரு. ஆனா நாங்க என்ன தவறு செஞ்சோம், ஒரு வாரம் தங்கலாக வந்தீங்களே, ஒரே நாள் இப்படி திரும்பி போயிட்டீங்களே அப்படின்னு. அதுக்கு அண்ணா சொன்னாங்களா, நான் வந்து உங்க ஊரை வந்து பார்த்தேன், காரைக்குடியில பெரிய பெரிய வீடுகள் இருக்கிறது, ஆனால் அங்கே ஒருத்தன் தான் இருக்கிறான். இங்க லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் சென்னையில், அவர்களுக்கு எந்த வீடுமே இல்லை. என்னுடைய பணி சென்னையில் தான் இருக்கிறதே தவிர ஒரு வார காலம் பார்க்கின்ற அளவுக்கு காரைக்குடியில என்னுடைய வேலை இல்லை என்று ஒரு முடிவெடுத்தார்களாம். அது மாதிரி நான் அங்க போய் ஒரு முடிவெடுத்தேன். ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா நாம இருக்கிற இப்போ பார்த்துட்டு இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தேவையில்லாமே இந்த ஆனா அன்னைக்கு வந்து நீங்க ஹெச்ஓடி இல்லை, ஒரு வேலை இருக்கிறது தான். நான் அன்னைக்கு அங்கேயே தங்கியிருப்பேனா என்னவோ தெரியல. ஒரு முடிவு எடுத்துட்டு நான் வந்துட்டேன். திரும்ப நான் சின்ன வயசுல ஆசைப்பட்ட மாதிரி எங்க அப்பா அழைச்சிட்டு போவார் பல கூட்டத்துக்கு. மாவட்ட ஆட்சியர்களுடைய காரை காட்டி இருக்கிறாங்க, இவர்தான் டபேதார்னு சொல்லி இருக்கிறாங்க, இவர்தான் மாவட்ட ஆட்சியர்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த சின்ன வயசுலயே நான் ஆசைப்பட்டேன், அந்த மாதிரி ஒரு பொட்டை வச்ச காருக்கும் ஒரு டபால் வச்ச டபேதார் நம்ம வாழ்நாட்டில் கிடைப்பாங்கன்னு ஆசைப்பட்டேன். கிடைச்சிருக்கிறாங்க. 7-10 வருஷமா அந்த வாழ்க்கையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல தெரியுது, தற்பெருமைக்காக சொல்லல, ஆசைப்படுங்க. ஏன்னா இது உங்களுக்கு நிறைய நேரம் எனக்கு கொடுக்கல ஐயா, அவங்களே ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்கிட்டதுனால நானே சுருக்கமா தான் உங்கள்கிட்ட வந்தாங்க. அதனால நீங்க எப்படி இருக்கணுங்கிறத நீங்க ஆசைப்படணும்னு சொல்றேன்.
ஒரு சட்டத்துக்குரிய ஒரு சின்ன புத்தகத்தில் நான் படித்தேன், அதை உங்களோட சொல்றேன். மனித வாழ்வு மகத்தானது, ஆனால் அது மற்றவர்களுக்கு பயன்படும் போது மட்டுமே. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு 18-20 வயசுல இருக்கிறீங்க, புது மாப்பிள்ளை, புது பொண்ணு, புது குழந்தை, புது வீடு, புதிய கல்லூரி, முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. இது முதல் பட்டமளிப்பு விழா. இதுல ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு நீங்க நெஞ்ச நிமிர்த்தி நான் இந்த கல்லூரியினுடைய முதல் டிகிரி ஹோல்டர்னு சொல்லிக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், மனித வாழ்வு மகத்தானது, ஆனால் அது மற்றவர்களுக்கு பயன்படும் போது மட்டுமே என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்க என்ன வேணாலும் இருங்க. கல்லூரியில இது மாதிரி நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு வந்த பையன் தான். ஆர்ட்ஸ் நல்ல வேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் கல்லூரிகளெல்லாம் படிச்சிருந்தா உங்களுடைய லைஃப் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைஃபா இருந்திருக்கும். ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணி இருந்திருக்காங்க, தன்னுடைய பிள்ளைய என்ன படிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு போய் ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்களால ஒன்றும் முடிவெடுக்க முடியல. அது ரொம்ப ஒன்றும் ஈஸிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நர்ஸை கூப்பிட்டு அந்த டாக்டர், நீ வந்து ஒரு கொரடை எடுத்து வைமா, ஒரு சுத்தியல் எடுத்து வை, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வை. அந்த பையன் வந்து சுத்தியல் எடுத்தானா சிவில் இன்ஜினியரிங் போகலாம், அப்படியே கொரடை எடுத்தானா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போட்டுடலாம், அவன் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தானா ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் இப்படி போட்டுடலாம். அது ஒன்றும் முடிவெடுத்துலாம், பொண்ணு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ கொண்டுட்டு போய் வேமா அப்படின்னு சொல்லிட்டார். வச்சாச்சு. பையனை அழைச்சி கொண்டுட்டு வந்து விட்டா, பையன் அந்த மூணையும் பார்த்தா ஓடி போய் நர்ஸை கட்டி கொடுத்துட்டான். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இனிமே இந்த பையனை நீ கொண்டு போய் மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி இருக்காருன்னு சொல்றான். நல்ல வேளை உங்களுக்கு அந்த மாதிரியான சிரமம்லாம் கிடையாது. உங்க அப்பா அம்மா உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் உங்களை சேர்த்திருக்காங்க. அது வரைக்கும் அந்த பயம் நமக்கு இல்லை. அது என்னன்னா, நான் சிறுவனாக இருந்த போது இந்த உலகை மாற்ற நினைத்தேன், நான் இளைஞனாக இருந்த போது ஊரை திருத்த நினைத்தேன், முடியவில்லை. குடும்ப தலைவர் ஆன போது குடும்பத்தையாவது திருத்த விளைத்தேன், இயலவில்லை. தந்தையான போது என் பிள்ளைகளையாவது மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்தேன், அவர்களும் என் பேச்சை கேட்கவில்லை. மரணப்படுக்கையில் தான் புரிந்தது, இவ்வளவு முயற்சிகள் செய்ததற்கு பதிலாக நான் கொஞ்சம் மாறி இருக்கலாம் என்று. ஆனால் நேரம் கடந்து விட்டது என்று ஒரு அற்புதமான இந்த வரியை படித்து, அதே நேரம் மாணவர்களே, இப்போதிலிருந்து நீங்க அக்செப்ட் பீப்புள் தயா, அக்செப்ட் திங்ஸ் தயா. இந்த மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இந்த மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இந்த வயதில் இருந்து நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய காலகட்டம். இங்கே நான் உள்ளே வரும் பொழுது நிறைய பாடல்கள் இசைக்கப்பட்டது. ஒவ்வொரு பாடலையும் பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாமா? இல்ல வந்து நீங்க ஏன்னா ஏன்னா ஒரு 5 நிமிஷம் வருவாரு, இதை பட்டமளிப்பு விழா கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடுவாருன்னு நினைப்பீங்க. நான் இதுக்குதான் ஆசைப்பட்டேன், உங்களோட நான் ஏதாவது கொஞ்சம் பேசிட்டு போகணும்ல. ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பாட்டா வாசிக்கிறாங்க. அது எப்படி உங்கள்கிட்ட சொல்லாம இருக்குது? உள்ள வர நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அந்த பாட்டை போடுறேன். அது ஒரு நல்ல இடம் இருப்பாங்க. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் விட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருக்கு ராஜா. Opportunity comes only once in our life. Either we use it or lose it. சந்தர்ப்பம் ஒரு முறைதான் நமக்கு கதவை தட்டும், அதை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்த பாருங்க, சூப்பரான பாட்டம் போடுறாரு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயிரம் காப்பது கடமையடாங்க. அதுல ஒரு இடம் வந்து பாருங்க, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போம் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. நல்ல பாட்டா இருக்குல்ல? என்னை ரொம்ப ரசிச்சேங்க. அதுவும் நம்ம பிரின்சிபால் சார் தான் நன்றி சார். அவங்க என்ன பண்ணாங்க, உட்காந்துட்டு இருந்து
நான் மோட்டிவேஷனல் திங்கிங்லாம் பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அவர்தம் குணப்புகள் உழைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றேன்னா. நம்ம ஐயாவை பார்த்த பிறகு வேற நீங்க எங்கேயும் மோட்டிவேஷனல் திங்கிங் நீங்க அலைய வேண்டாம். அவங்களே ஒரு இமயம் மாதிரி இருக்காங்க, அவங்களே ஒரு கருத்தம் மாதிரி இருக்காங்க. இதுக்கு நேரம் உங்களுக்கு என்ன வேணும்? மோட்டிவேஷனல் திங்கிங் ஒண்ணுமே இல்லைங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான பாட்டா போட்டார். அந்த பாட்டை போட்டார், வரவுகளாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே நாம், வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே நாமே, வாழ்ந்து வந்தோமே பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். நீங்க பார்த்துறீங்க இன்னைக்கு எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு காண்போமோ இந்த அழகை எந்த வெளியில் கொண்டு சேர்ப்போமோ நினைவுகளை தாக்கி செல்லுங்க. ஐயா உங்களுக்கு நல்லா அழகா பேசினாங்க. நீங்க இங்க இருந்து போகும்பொழுது உங்களுக்கு பாஸ்போர்ட் கூட கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால இது ஒரு நல்ல காலேஜ். இந்த பாட்டிலேயே கூட எனக்கு ஒரு பாட்டை ஒரு வாசிச்சுட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். நல்ல பொழுதையெல்லாம் தோங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தான் கெட்டார், சிலர் நல்லோம் பகலும் தெருக்கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். இந்த பாட்டை கூட நீங்க வாசிச்சிருந்தாங்க. விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார், உங்கள் கோட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார், தூங்காதே தம்பி தூங்காதே. ஆனா நம்ம பிள்ளைங்க யாருக்கு தூங்குற மாதிரி தெரியல. ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. இந்த கல்லூரியில தான் நான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒழுங்கமைப்பை பார்த்தேன். இதை பார்த்தா நான் ஏற்கனவே காலேஜில் போயிருக்கலாம் போல இருக்குது. எனக்கு ஒரு சின்ன சலனம் ஒன்று வருது. இவ்வளவு அமைதி நான் ஒரு காலத்துல மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம். நான் இங்கே வெட்டவில்லை. நாமளே எனக்கு ஒரு பேங்கிங் லான்னு ஒரு சப்ஜெக்ட் ஒதுக்கியிருந்தாங்க. அப்ப நான் அது பட்சத்தில் நானே 54 மார்க்கு தான் எடுத்தோம். இதை போய் இவங்ககிட்ட சொல்லி சவுண்டு வச்சு மேலையே தட்டி இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, ஏற்கனவே பார்த்த வேலையே பாப்போன்னு போனேன். இவ்வளவு அமைதியான மாணவர்கள் தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே ஏற்றிருந்திருப்பேன் போல இருக்கு. நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. டைம் அதிகமாயிடுச்சு. அதனால இந்த வயசுல உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சின்ன சின்ன சிரமங்கள் பற்றி என்னன்னு நான் சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாம் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கு. இந்த வயசுல நாம் அழகா இல்லையோ, இந்த வயசுல நாம இன்னும் கொஞ்சம் சிறப்பா பிறந்திருக்கலாமோ, நாம மற்றவங்க மாதிரி இல்லையோ, இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையெல்லாம் தூக்கி அறிங்க. நம்மை பற்றியான மற்றவர்கள் அபிப்பிராயங்களுக்கு கண்டிப்பா நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. கண்டிப்பா நீங்க இடம் கொடுக்க கூடாது. இப்போ நல்ல பாட்டு பாத்தீங்களா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, உன் கண்ணே ரெண்டும் என்ன வயது 1000 வாழ்க்கு பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, டண்டனக்கா 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 டண்ட பொழைக்கும் அந்த விவசாயி கருப்பு தான், மண்ணுக்குள்ள இருக்கும் போது வயிறு கூட கருப்பு தான், பூமியில முதலா பிறந்த மனுஷன் கருப்பு தான், பொண்ணு நெஞ்சில் வச்சிருக்கும் உசுறு கொடி கருப்பு தான். நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரு போவேன் அதுக்கு மேல. இப்ப நேரம் சரியில்லை அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு. எல்லாம் அப்படித்தான் இருக்கு. நாம இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை நாம் சாதிப்பதற்கு போதுமானதுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா நீங்க லெனினை எடுத்து பாருங்களேன். அவர் இடுப்புக்கு கீழே கால ரொம்ப கொட்டையானவர், மிகப்பெரிய புரட்சியாளர். அவரோட புரட்சிக்கு ஒரு பெரிய வித்துட்டு ஆள் வேணும். ஜோர் சேரில் உட்கார்ந்தாருன்னா காலு கீழே தொடாது, காலு கீழே தொடாதுங்க. அவர் தானே மிகப்பெரிய புரட்சியாளர் நம்மளால பேசப்படுகிற. நெப்போலியன் எடுத்து பாருங்க, மாவீரன் நெப்போலியன் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன். மாவீரன் நெப்போலியன் ஒரு ஸ்கூலை போட்டு தான் குதிரை மேல ஏறக்கூடிய ஆளு. ஆனா அவர் தான் மிகப்பெரிய வீரன் நம்ம சொல்றோம். எப்படி? இது மாதிரி நிறைய இருக்கு. நம்ம ஊர்லயே நல்லா அழகா கலரா பிறந்த நேருவும் சாதிச்சாரு, கருப்பா பிறந்த காமராஜர் சாதிச்சாரு. என்ன வேணும் சாதிக்கிறதுக்கு? நமக்கு உள்ள என்ன நம்மளுடைய கலரும் அழகும் இதாங்க தேவை. உள்ள என்ன இருக்கு அதுதாங்க. ஒரு தேரும் ஒரு குப்பை வட்டியும் சந்திச்சுக்கிது. அந்த முனிசிபாலிட்டி குப்பை வட்டி என்ன சொல்லுது, நான் தினம் வர்றேன்,
என்ன யாரும் கும்பிட மாட்டேங்கிறாங்க, என்னை மூக்க பிடிச்சிக்கிறாங்க, நீ வருஷத்துல ஒரு நாள் தான் வர்ற, ஆனா உன்னை எல்லாரும் வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த தேர் பாருங்க, உள்ள வந்து ஒரு சாமியை தூக்கிட்டு வருது, உள்ள ஒரு பொருள் இருக்கு. முன்னம் உடம்பை இழுக்கென்று நினைத்து உள்ளே ஒரு பொருள் இருப்பதை உணர்ந்தேன் சொன்னா, உங்க உள்ளே ஒரு பொருள் இருப்பதை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் தேராகலாம். ஆனால் குப்பை வேலை தினம் தினம் வருகிறது. ஆனால் அது என்ன சுமக்கிறது? நீங்கள் குப்பைகளை சுமக்காதீர்கள் மாணவர்களே, நீங்கள் மிகச்சிறந்த தலையானவர்கள் என்பதை நீங்கள் நினைக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுகிறது என்ற விஷயத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு 2-3 புத்தகம் மட்டும் சொல்லிட்டு போறேன். டைம் ஆயிடுச்சு. நிறைய நேரம் பேசலாம்னு ஆசைதான், நேரம் கிடைக்காது. ஏன்னா எனக்கு பின்னாடி சிறப்பு பேச்சாளர்லாம் இருக்காங்க. மாணவர்களே, உண்மையிலே நான் வருத்தமான காலகட்டங்கள் எல்லாம் ஒரு எம்ஆர் காப்மேயர்னு ஒருத்தருடைய புஸ்தகம் அதை நான் படிச்சு பார்த்துருக்கேன். மனோதத்துவ ரீதியிலான புஸ்தகம். எண்ணங்களை மேம்படுத்துங்கள். நீங்கள் விரும்புவது எதுவானாலும் அதை அடைவது எப்படி, செல்வந்தனாவது எப்படி இதோ ஒரு 4 புத்தகம் தான். அந்த மனுஷன் 40 வருஷம் படிச்சு 4 புத்தகம் 10 ஆண்டு கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறார். அவர்தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வெற்றி முறை ஆலோசகர் எம்ஆர் காப்மேயர். அது மட்டும் சமீபத்தில் இப்போ ஒரு புக்கு படிச்சேன். அதாவது ரோண்டா பைரின் ஒரு அம்மையார். அவங்க எத்தனை புக்கு எழுதினாங்க தெரியல. நான் ஆனால் அவங்க புக்கில் 3 புக்கு படிச்சுட்டேன். சக்தின்னு ஒரு புக்கு படித்தேன், மாயாஜாலம்னு ஒரு புக்கு படித்தேன், சீக்கிரட்டுன்னு ஒன்று படித்தேன். ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். சீக்கிரட்டுங்கிறது உள்ளவர்களுக்கே கொடுக்கப்படும், அது இல்லாதவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டதும் பறிக்கப்படும். இதுதாங்க லைஃப்ல சீக்கிரட். இது ஒரு பைபிள் வசனம். அதாவது உள்ளவர்கள் நீங்க எந்த உலகத்துல எவ்வளவு பெரிய புக்கை வேணாலும் வாங்கி படிங்க, இந்த 2-3 வரியிலே முடிஞ்சு போச்சு. இந்த 2-3 நிறைய விஷயங்கள் சாதாரணமா சொல்லுவாங்க. இப்போ முகமது நபிகள் எடுத்துட்டா, மனிதனே உன் வாயுக்குள் செல்லும் எதுவும் உனக்கு தீமை விளைவிப்பதில்லை, உன் வாயிலிருந்து வருபவைகள் தான் உனக்கு தீமையை விளைவிக்கிறது சொன்னார். இந்து மதத்தில் என்ன சொல்லுது? வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அனாவசியமா விட்டுடக்கூடாது. சும்மா இரு சொல்லறேன்னா நம்ம ஆடுவோம். சும்மா இரு சொல்லற இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். வார்த்தையை விட்டுடக்கூடாது. எதையும் அளந்துதான் பேசணும். ஏன்னா இனிய உலகாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க வந்தார் வள்ளுவர். நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கு, அதை நம்ம பேசுவோம். நம்ம நேர்மறையா எதையும் சிந்திப்போம். உள்ளவர்களுக்கே கொடுக்கப்படும், அது இல்லாதவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டதும் பறிக்கப்படும். என்ன உள்ளவர்களுக்கு? முயற்சி உள்ளவர்களுக்கு, முயற்சி உடையவர்களுக்கு, அன்பு உள்ளவர்களுக்கு, இடைவிடாத முயற்சி உடையவர்களுக்கு இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை, எல்லாமே சாத்தியம் மட்டும் சொல்றேன் தோழர்களே. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன அடையணும்னு இந்த நேரத்தில் எடுத்து இந்த நேரத்தில் நினைச்சிருக்கீங்க. அதுல ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். போன வாரம் நான் இந்த வேதாத்திரி மகரிஷியினுடைய இந்த உலக சேவா சங்கம் ஆரம்பிக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 8 வயசுல படிப்பை நிறுத்தினவர். 8 வயசுல படிப்பை நிறுத்தினவர். சாப்பாட்டுக்கே கஷ்டம். 6 புள்ள பொண்ணு, 7வது ஒரு ஆம்பளை புள்ள பிறந்து செத்து போச்சு. இவர் 8வது முறை, இது 8வது இவரு. அந்த மனுஷன் 8 வயசுல படிப்பை நிறுத்தவர். அட்லீஸ்ட் ஒரு 3வது தான் படிச்சுட்டு இருக்காரு வச்சுங்களா. எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்காரு இன்னைக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். வேதாத்திரி மகரிஷியை பத்தி தெரியாதவங்க நீங்க யாரும் இருக்க முடியாது. அவருடைய நிகழ்ச்சிக்காக உலக சேவா சங்கம் துவக்கி வைக்கிற நிகழ்ச்சி நம்ம இதுல நம்ம நாரணமங்கலத்துல 193வது கிராமத்தை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிற நிகழ்ச்சி. அதுல அவர் வேதாத்திரி மகரிஷியினுடைய ஒரு சின்ன விஷயத்தை நான் சொன்னேன். சினம் தவிர்த்தல். எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறதுனால நமக்கு என்னென்ன நரம்புகள் பாழா போகுது, நம்ம மனது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த சினத்தை எப்படி தவிர்க்கிறது சுத்தமா சொல்லிடுறேன். எனக்கு ஒரு 2-3 நிமிஷம் முடிச்சேன். சினம் தவிர்க்க உங்களுக்கு சொல்ல, அந்த சின்ன பிள்ளைகளை எதுக்கு எடுத்தாலும் கோபம். நம்ம இந்த ரோண்டா பைரினுடைய புத்தகத்திலே அதுதான் எழுதிருக்கு. சீக்ரெட்ங்கிற புத்தகத்துல ரோண்டா பைரினுடைய நிறைய புத்தகம் வாசிக்குது. அதை பத்தி பேசினா மட்டுமே நம்ம தனியா பேசணும். புத்தகங்கள் வாசிச்சா கண்டிப்பா அது நம்மளை கொண்டுட்டு போய் எங்க ஒரு இடத்துல நல்ல இடத்துல நம்மளை சேர்த்துக்கணும். அதுல இந்த ரோண்டா பைரன் இதே தான் சொல்றாரு. நமக்கு யாரு மேல கோபமா இருக்கோ ஒரு லிஸ்ட் எடுத்து, யாரு கிராமத்துல சொல்லலாம் யாரு மேல கோபம் இருக்கு உங்களுக்கு. என்ன பெரும்பகுதி மனைவிமார்கள் கணவன்மார்கள் மேல கோபமா ஆளை எழுதி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியை ஆளை எழுதி வச்சிருப்பாங்க.
இதுதான் வாழ்க்கை. இது எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் புரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் இருக்காகும் சினிமா பாட்டு. அதாவது அதை சினம் தவிர்த்து சொல்றாங்க. அந்த ஒரு 10 பேரை நீங்க வரிசையா எழுதிங்க, அவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம், அவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயத்த, ஒரு 10 நல்ல விஷயங்களை எழுதி பாருங்க, உங்களுடைய கோபம் தானா குறைஞ்சிடும், அவங்கள்ட்ட ஒரு நட்புறவு வளரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தோழர்களே, சகோதர பிள்ளைகளை நான் உங்கள்கிட்ட சொல்றது அதான், கோபப்படாதீங்க. யார் மேலேயாவது ஒரு கோபம் இருந்தா உங்களுக்கு அவங்கள பத்தியான ஒரு நல்ல விஷயங்களை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையோட மற்றவங்களோட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி புத்தகங்களை நீங்க வாங்கி நிறைய படிக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியா ஒன்று சொல்றேன், அப்படி வாழலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம்னு நினைக்காம நீங்க அப்துல் கலாம் போல வாழ ஆசைப்படுங்கள். சொன்னாங்க ஐயா, நம்ம பிறந்தது வேண்டுமானால் ஒரு சம்பவமாக இருக்கா, ஆனால் நாம் இறப்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவங்க ஒரு கூட்டத்தில் கேட்டாங்க, ஒரு மாணவி, நிறைய மாணவிகள் நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, எல்லாம் என் பொண்ணு மாதிரி வயசுல தான் இருக்கீங்க, பொண்ணு இப்போ வந்து அது வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், என் பொண்ணு நான் ஆசைப்பட்டா கிடைக்கும்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய விஷயமும் இருக்கு. நான் வந்து அதிகாரியில் ஆகணும்னு நினைச்சேன், ஆகிட்டேன். ஒரு பையன் பிறக்கணும்னு நினைச்சேன், முதல்ல பையன் தான் பிறந்தான். ஒரு பொண்ணு பிறக்கணும்னு நினைச்சேன், ஒரு பொண்ணு தான் பிறந்தா. ஒரு வீடு கட்டினா அந்த வீடு கட்டுற இடத்துல பையனுக்கு ஒரு இடம் போட்டு வீடு கட்டு, இந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு கிடைச்சா இந்த பிள்ளை இந்த வீட்டுல இருந்து போவானே. எனக்கு ஒரு மயிலாடுதுறை, ஆனா நான் வீடு கட்டுறது தஞ்சாவூர்ல. என் தஞ்சாவூர்ல நான் வீடு கட்டும் பொழுது ஒரு ரூம், பிற்காலத்துல பிள்ளைங்க ஏதாவது பிறந்து ஏதாவது படிக்க சேர்த்தால் இந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு கிடைச்சா நினைச்சேன், என் பையன் அந்த ரூம்ல இருந்து போனாங்க காலேஜுக்கு, மெடிக்கல் காலேஜுக்கு. அவன் எம்பிபிஎஸ் கட்டி முடிச்சுட்டாங்க. சென்னையில நம்ம வேலை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினைச்சேன், ஆசைப்பட்டேன். ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு தான் இப்ப நான் பெரம்பலூருக்கு வந்திருக்கிறேன். நம்ம ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள மாவட்ட ஆட்சியரா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஆசைப்பட்டேன். 10 நாளா மாவட்ட ஆட்சியரா இருக்கேன். இப்ப மாவட்ட ஆட்சியரா இருக்கேன் 10 நாளா உங்கள்கிட்ட சொல்றேன். அதுக்காக தான் சொல்றேன், ஆசை நல்லா படுங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்க. கனவுகள் நீங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆகையினாலே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தன்னினும் தள்ளாமை நேர்த்துன்னு இந்த வள்ளுவர்களுடைய வைரவர்களையே உங்கள்கிட்ட கூடுறேன். அப்துல் கலாம் கேட்டாங்க, ஐஸ்வர்யா ராய் ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டா? அதுக்கு ஒரு புள்ள சொல்லிச்சு, அவங்க தான் இருந்ததுலே பெரிய அழகி, பேரழகி, அதனால தேர்ந்தெடுத்தாங்க. நெக்ஸ்ட், இது சரியில்லை, ஆன்சர் சரியில்லை, நெக்ஸ்ட். இன்னொரு புள்ள சொல்லிச்சு, அவங்க ரொம்ப ஒரு நல்ல பெரிய டப்பான கொஸ்டினுக்கெல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணாங்க, அழகாகவும் இருந்தாங்க, டப்பான கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாங்க, அவங்களால தான் முடிஞ்சது, அதனால அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எழுந்திருச்சு, நான் ஐஸ்வர்யா ராய் கலந்து கொண்ட போட்டியில் நான் கலந்து கொள்ளவில்லை, அதனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு சொன்னாங்க. அந்த தன்னம்பிக்கை வளர்த்துங்க பிள்ளைகளே, மாணவ செல்வங்களே, அந்த தன்னம்பிக்கை வளர்த்துங்க. ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அடிமை தலையெழுத்து ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கும் பொழுது அவரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அமைச்சர் எழுந்திருச்சு, மிஸ்டர் லிங்கன் அவர்களே, உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இன்னும் நான் என் காலில் போட்டிருக்கிறேன்னு சொல்லுவார். லிங்கன் அதுக்காக வெட்கப்படவில்லை, அவர் வருத்தப்படவில்லை, கோபப்படவில்லை. நன்றி அமைச்சர் அவர்களே, எங்க அப்பா இறந்து 20 வருஷம் ஆச்சு, ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி தச்ச செருப்பை நீங்க இன்னும் போட்டிருக்கிறீங்கன்னா எங்க அப்பாவினுடைய உழைப்பை நான் இப்பொழுது நான் வந்து சந்தோஷமாக பார்க்கிறேன், நான் மிக பெருமையாக பார்க்கிறேன். இப்பொழுதும் ஒன்றும் குறைந்து விடவில்லை. உங்கள் செருப்பு அறுந்து போனால் என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் மிகவும் நேர்த்தியாக தைத்து தருகிறேன், எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும் என்று அந்த இடத்திலே பிரகடனப்படுத்தினார். அந்த உள்ள உறுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் மாணாக்க மணிகளே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்தளவோடு கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். சிறப்பானதொரு சிறப்புரை நிகழ்த்திய மாவட்ட ஆட்சியர், அரசினர் கலைக்கல்லூரியினுடைய முதல்வர், மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜெயச்சந்திரன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய வருவாய் அலுவலர்
போற்றுதலுக்கும் பாசத்திற்கும் உரிய அழகிரிசாமி அவர்களே, இக்கல்லூரியினுடைய முதல்வருக்கு தோளோடு தோள் நின்று கல்லூரியுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டு வருகின்ற தமிழ்துறையினுடைய தலைவர் அருமை நண்பர் பேராசிரியர் முனைவர் சேகர் அவர்களே, அவரோடு சார்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய துறை தலைவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, அறிஞர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்திலே நான் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த அனுபவ உரையையும் பயனுள்ள உரையையும் இங்கே நிகழ்த்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு கல்லூரி விரிவுரையாளராக பணியில் சேர்ந்து அதை உதறி தள்ளிவிட்டு மாவட்ட வருவாய் அலுவலர் என்ற நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இந்த பட்டம் ஏற்கின்ற உங்களை எல்லாம் உங்களுடைய பண்பாடு மிக்க இந்த அமர்வை பார்த்து தான் ஒரு தவறு செய்து விட்டோமோ, கல்லூரி ஆசிரியர் பணியை விட்டு வந்து விட்டோமோ என்று வருத்தப்படுகின்ற அளவிற்கு மிகச்சிறந்த பண்பாடு உள்ள மாணவர்களாக இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த லட்சக்கணக்கான மாணவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்கள். போட்டி நிறைந்த உலகம். நீங்கள் பெறுகிற பட்டம் என்பது உங்களுக்கு வேலையை வழங்கக்கூடிய அட்டை அல்ல. அதுவெல்லாம் ஒரு காலம். நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர்கள் பணியில் சேர்ந்த காலம் வேண்டுமானால் அப்படி இருக்கும் என்று கருதுகிறேன். நான் 1990ஆம் ஆண்டு MA தமிழ் படித்தேன். நான் குறை சொல்லவில்லை. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்கிறேன். நான் ஓய்வு பெற இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. இதுவரைக்கும் எனக்கு ஒரு இன்டர்வியூ கார்டு வரல. அப்புறம் எப்படி சார் வேலைக்கு போனீங்கன்னு கேட்டுறாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய போட்டி உலகம் 1995 கல்லூரிகளிலே வேலையில் வாய்ப்பு பெறுவதற்கு துவங்கிவிட்டது. நான் பேராசிரியர் சேகர் போன்றவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பல பேராசிரியர்கள் எல்லாம் TRB என்று சொல்லக்கூடிய போட்டித் தேர்விலே வெற்றி பெற்று வந்தவர்கள். அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு முன்பாக ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்று ஒன்று உண்டு. நான் முதல் டெஸ்ட் வச்சாங்க. முதல் டெஸ்ட்லேயே பாஸ் பண்ணேன். எப்படி நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் நான் பட்டம் பெறுவதற்கு முன்பாக வேலைக்கு சென்றேன் என்று சொன்னார்களோ, நான் MA பட்டம் பெறுவதற்கு முன்பாகவே 1990 நான் பட்டம் பெறுறேன். ஆனால் அதற்கு முன்பாகவே எனக்கு வந்து the state level screening test, you are eligible to appointment as a assistant professor in colleges in Tamil Nadu என்று சொல்லக்கூடிய சான்றிதழ் எனக்கு கிடைக்கப்பட்டது. எனவே போட்டி நிறைந்த உலகத்திலே நீங்கள் பெறுகிற பட்டம் மட்டும் உங்களுக்கு போதாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு ஒரு அடையாள அட்டை, நுழைவுச் சீட்டு அல்ல, அடையாள அட்டை. இந்த அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு உங்களுடைய அறிவு திறனை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, எவ்வளவு அருமையான கருத்துக்கள். ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் என்பவர் 24 மணி நேரம், அரசாங்க அலுவலர்னால 24 மணி நேரம் டியூட்டின்னு பேர். நான் சொல்லிட்ட பேர் தான். ஆனா பேர் அங்க இல்ல. உண்மையிலேயே 24 மணி நேரமும் பணியாற்றியாக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில இருந்து கொண்டு எவ்வளவு அறிவுபூர்வமான செய்திகள். 3 நூல்களை படித்தேன் என்று அந்த 3 நூல்களுடைய பெயர்களை உங்களுக்கு பட்டியலிடுகிறார். இதையெல்லாம் நீங்கள் கேட்டு கை தட்டுவதற்காகவும் ரசிப்பதற்காகவும் அல்ல, இதையெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும். நேரம் கிடைக்காத நேரத்தில் கூட அவங்க படிச்சிருக்கிறாங்க. பாருங்க, அதை போலவே மகாகவி கதை அவர்கள் சாகா வரம் பெற்றவை புத்தகங்கள் என்று குறிப்பிடுகிறார். இதை நீங்க நிறைய படிக்கணும். நாகரிகம் முன்னேறுவது புத்தகங்களால் தான் வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்கிறார். நூலகம் இல்லாத ஊரில் செல்வந்தனாக இருப்பதை விட நூலகம் உள்ள ஊரில் ஏழையாக இருப்பதே நான் விரும்புகிறேன் என்று அறிஞர் நீத்து சொல்கிறார். புத்தகங்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை பாருங்க. ஆனா நம்ம காலேஜுக்கு வர பிள்ளைங்க, நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் 23 வருஷம் நான் கல்லூரியில் பாடம் நடத்திருக்கிறேன். ஏறக்குறைய 15 வருஷம் நல்லபடியா ஓடிடுச்சு.
பையன் புத்தகம் எடுத்துட்டு வருவான், பேக் எடுத்துட்டு வருவாங்க, பிள்ளைங்களும் அப்படிதான். ஒரு 5-6 வருஷமா புத்தகம் பெரிதா எடுத்துட்டு வரல. அப்படி எடுத்து வந்தாலும் ஒரு நோட்டு எடுத்துட்டு வருவாங்க, அந்த நோட்டையும் சுருட்டி பேங்க் பேக்கில் வச்சு கொடுப்பாங்க. இது ஒரு நிலை. இப்ப இது தேவையான ஆயிடுச்சு. பையன் வரான், காலேஜ் வந்து 9 மணிக்குன்னா 9:30 மணிக்கு பையன் வரான். ஏன்டா தம்பி லேட் அப்படின்னா, சார் பஸ் லேட் சார் அப்படி அப்படிங்கிறான். சரி ரைட், ஏதாவது எடுத்துட்டு போப்பா, நீ போ. எங்க அவன் புத்தகம் அப்படின்னா கிளாஸ்ல இருக்குதாங்க. எப்படிடா தம்பி கிளாஸ்ல எடுத்துட்டு போனீங்க, வீட்டுல போய் எதை படிப்பேன்னா, இல்ல சார் நான் இங்கதான் வச்சுட்டு போனா, அப்படியே நான் வேலைக்கு போயிட்டேன் சார், புத்தகம் அங்கதான் சார் இருக்குங்கிறான். எனவே இந்த புத்தகங்களை நாங்களும் படிக்கிற காலத்துல தொல்காப்பியம் வந்து முழுசா பெரிய புத்தகமா இருக்கும். அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போறத நாங்க பெருமையாக இருக்கிறது. காமர்ஸ்காரங்க எல்லாம் அந்த அக்கௌண்ட் பெரிய புத்தகமா இருக்கும், அதை எடுத்துட்டு போறத பெருமையா நினைப்பாங்க. பஸ்ல எல்லாம் உட்கார்ந்து போனோம்னா நம்மள எல்லாரும் பார்ப்பாங்க அந்த பெரிய புத்தகத்தை பார்த்துட்டு. ஆனா இன்னைக்கு அந்த மென்டாலிட்டி மாணவர்களுக்கு இல்லை. எனவே லிங்க்ஸ் என்ன சொல்லுகிறார், எனக்கு நூலகம் இல்லாத ஊரில் செல்வந்தராக இருப்பதை விட நூலகம் உள்ள ஊரில் ஏழையாகவே இருப்பதை விரும்புகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். மாவீரன் நெப்போலியனை சொன்னாங்க பாருங்க சார், அதே போல மாவீரன் மாஜினின்னு ஒரு ஆளு, அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிடித்த நூல்களை கொடுத்து விட்டு என்னை எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் சிறையில் அடையுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதை போலவே நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த புத்தகத்தையும் நான் படிக்காத புத்தகம் என்று சொல்லாதீர்கள், நான் படிக்க வேண்டிய புத்தகம் என்று சொல்லுங்கள், பாசிட்டிவ் அப்ரோச் என்று சொல்லுங்கள் என்று அந்த விவேகானந்தர் சொல்லுகிறார். நேரு அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர். நான் சொன்ன ஏற்கனவே 24 மணி நேர வேலையெல்லாம் சொன்னேன். பிரதமர் போன்றவர்களுக்கெல்லாம் 24 மணி நேரம் போதாது. ஆனால் அந்த நேரு எவ்வளவுதான் வேலையா இருந்தாலும் சரி, தான் படுக்க போவதற்கு முன்பாக அரை மணி நேரம் படிக்காமல் படுக்க மாட்டார். அதை போலவே நெப்போலியனை சொன்னார்கள் சார், போர்க்காலத்துல கூட நடுவில் ஏதாவது ஓய்வு, இப்ப வந்து நமக்கு தெரியும், இப்பெல்லாம் வந்து கொரில்லா போர் அது இதெல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் திட்டமிட்ட போர், வெற்றி கரந்தை வஞ்சி உழுதி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி போர் திட்டமிட்ட போர் தான். இத்தனை தேதி போருக்கு வருவேன், நீ ரெடியா இருக்கு சொல்லிட்டுலாம் போன காலகட்டம் இன்னைக்கு இல்ல. அது போன்ற காலகட்டத்திலே மாவீரன் நெப்போலியன் போர்க்களத்தின் நடுவில் கூட படித்துக் கொண்டிருந்தார். படித்துக்கிட்டு இல்ல, படித்துக் கொண்டிருந்தார். அதை போலவே புத்தகங்களை கலங்கரை விளக்குங்கள் என்று கூறினார் அண்ணா. அண்ணாவை பற்றி நாம் சொல்லணும்னு சொன்ன, அமெரிக்காவில் அறுவை சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இரவு 9 மணிக்கு அறுவை சிகிச்சை என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா ஒரு நூலை படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நூல் 9 மணிக்குள் படித்து முடிக்க முடியாத ஒரு நிலை, நிறைய பக்கங்கள் இருக்கிறது. எனவே அறுவை சிகிச்சை மருத்துவரை கூப்பிடுகிறார். எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அல்லது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அந்த அறுவை சிகிச்சை நேரத்தை ஒரு 2 மணி நேரம் தள்ளி வைக்க முடியுமா, தள்ளி வையுங்கள் என்று கேட்கிறார். மருத்துவர் கேட்கிறார் ஏன் என்று. நான் இவ்வளவு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறேன், இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். எனவே இந்த புத்தகத்தை நான் படித்து முடித்த பிறகு என்னுடைய அறுவை சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். எனவே புத்தகத்தின் மீது எவ்வளவு பெரிய நாட்டம் அவர் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நாம வேணா இன்னைக்கு ஏகத்தாளமாக பேசலாம், அவர் பழக்கமும் பழக மாட்டாருன்னு முன்னையே தெரிஞ்சிருக்கு சார், அதனாலதான் அப்படி சொல்லி இருக்கிறாரு. எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, தான் ஒரு வேலை இழந்து போய்விட்டால் இந்த புத்தகத்தை படிக்க முடியாமல் போய்விடுமோ என்று கூட அவர் நினைத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் அறுவை சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்பதிலே அவர் கவனமாக இருந்தார். அதை போலவே இன்றைக்கு ஒரு முழக்கம் நம்முடைய அகில இந்திய அளவிலே வைக்கப்படுகிறது, ஒவ்வொரு மனிதனிடமும் ஆதார் அட்டை இருக்க வேண்டும். அந்த முழக்கத்தை இன்றைக்கு மாற்றி கல்வியாளர்களாகிய நாம் மாற்றினா அதுக்கு நெகட்டிவா இல்ல, ஆப்போசிட்டா இல்ல, அதை ஒட்டி அந்த முழக்கத்தை ஒட்டி நாம் என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு மனிதனிடமும் ஆதார் அட்டை இருப்பதை போல ஒவ்வொரு மனிதனிடமும் நூலக அட்டை இருக்க வேண்டும். மெம்பர்ஷிப், லைப்ரரி மெம்பர்ஷிப் கார்டு இருக்க வேண்டும். சார் நூலக மெம்பர்ஷிப் கார்டு எல்லாம் பழைய காலம் சார். இப்ப நான் இ லைப்ரரியில மெம்பரா இருக்கிறேன், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எனவே இந்த பட்டம் பெறுவது மட்டும் உங்களுடைய முடிவு அல்ல, இதுதான் வாழ்க்கையுடைய தொடக்கம். இதுவரைக்கும் நீங்க படிச்சதெல்லாம் படிப்பறிவு.
நாங்க சொன்னதை நீங்க கேட்டிருக்கலாம், கேட்காம போயிருக்கலாம். நல்ல ஆசிரியர்களா இருந்தா நாங்க சொன்னதை கேட்கலன்னா கோவப்பட்டிருப்போம். நாங்களே மோசமான ஆசிரியரா இருந்தா நாங்க சொன்னதை நீங்க கேட்கலன்னா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்போம். ஆனா உங்ககிட்ட இருக்க ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் தான். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டதுனாலதான் பாருங்க, சார் அவ்வளவு நேரம் பேசுறாரு, நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. பட்டமளிப்பு விழாவுக்கு போனாலே போதும் சார், பட்டமளிப்பு விழா பட்டத்தை கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா பட்டமளிப்பு விழாவுடைய கொள்கைக்கு முரணானது. ஆனால் எதிர்பார்ப்பு அந்த பிள்ளைகளுடைய முகத்திலே தெரியும். ஆனால் அங்கே அப்படிலாம் இல்லை, நல்ல கூர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே மாணவ செல்வங்களே, இதையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஓரிரு செய்திகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆசிரியர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், நல்ல ஊக்க உணர்வு வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். நிறைய சினிமா பாடல்லாம் பாடினாங்க. ஏஆர் ரஹ்மானை பற்றி நாம் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மிகப்பெரிய ஆஸ்கர் விருதை 2 முறை பெற்றவர்கள். ஆனா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், சென்னையில பிறந்தவர். அவருக்கு 4 வயசுலயே பியானோ வாசிக்க தொடங்கி இருக்கிறார். 11 வயசுல அவங்க அப்பா செத்து போயிட்டார். எனவே குடும்பத்தை காக்க வேண்டிய கடமை. எனவே இசைஞானி இளையராஜாவிடம் மாணவராக சென்று சேர்க்கிறார். இப்படி இருக்கும்போது தன்னுடைய பாடல்களை பாடுவது, இசைக்கருவிகளை இசைக்கிறது, இதெல்லாம் அவர் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் முழுக்க முழுக்க கூச்ச சுபாவம் உடையவர். அப்ப என்ன பண்றாருன்னா, நம்ம பிள்ளைங்க சமயத்துல பாத்ரூம்ல போய் கதை சாத்திட்டு பாட்டு போடுவாங்க, பாத்ரூம் சிங்கர்னு நம்ம சொல்லுவோம். அது போல இந்த கூச்ச சுபாவமுடைய ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த கதவுகளை எல்லாம் சாத்தி கொண்டு இசைக்கருவிகளை இசைத்தார் என்று சொல்கிறார். நிகழ்கால வரலாறு. கூச்ச சுபாவம் உடைய. எனவே அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமை வெறி. அவர் கொண்டிருக்கக்கூடிய தனக்கு எது சரியான துறை என்று அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அதில் அவருக்கு மனமார்ந்த ஈடுபாடு. இந்த இரண்டும் அவரை மிகப்பெரிய மனிதராக இன்றைக்கு நாம் முன்னே மாற்றி நிறுத்தி இருக்கிறது. அதே போலவே பில் கேட்ஸ் இன்னைக்கு எந்த கம்ப்யூட்டர் தோன்றாலும் மைக்ரோசாஃப்ட் தான். கம்ப்யூட்டர் இல்லைன்னா இன்னைக்கு உலகம் இயங்காது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதெல்லாம் பழமொழி. பழமொழி என்பதை விட அது பழைய மொழி. இணையம் இல்லாத ஊரில் இருப்பு இருக்க வேண்டாம் என்கிறது இன்னைக்கு இருக்கிற மொழி. நாமெல்லாம் வெளியூர் போனோம்னா லாட்ஜில் போய் தங்குறதுக்கு சரியான லாட்ஜா இருக்கா, கதவுலாம் சரியா இருக்கா இப்படின்னு பார்த்ததெல்லாம் ஒரு காலம். அதுக்கப்புறம் தண்ணி வருதா அப்படின்னு பார்த்தது ஒரு காலம், வெந்நீர் வருதான்னு பார்த்தது ஒரு காலம், டிவி இருக்கான்னு பார்த்தது ஒரு காலம். இதெல்லாம் படிநிலை வளர்ச்சி. அதுக்கப்புறம் ஏசி இருக்கான்னு பார்த்தோம். இப்ப போற நாங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் இயல்பா இருக்கு. அதுக்கு மேல என்ன பார்க்கிறோம்னா ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இருக்கா, ஏன்னா நெட் இல்லாம நம்ம இயங்க முடியாதுங்கிற நிலைக்கு நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கே போறதுனால அவருக்கு பிடிக்காது. உங்களை மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போறதுனால அவருக்கு ஒரு கசப்பான விஷயம். ஆனா 13 வயசுல அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நண்பர்களோட இணைந்து எப்படி நம்ம வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி பல குரூப்ஸ் வச்சிருக்கிற பாருங்க, அது மாதிரி ப்ரோகிராமர்ஸ் குரூப் அப்படின்னு ஒரு குரூப்பை ஏற்பாடு செய்து அந்த அடிப்படையிலே ஒரு கம்ப்யூட்டரை தன்னுடைய மேஜையில வச்சுக்கிட்டு அப்படியே அந்த குரூப்ஸ்ல சில வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறார், விளையாண்டுட்டு இருக்கிறார். இதனுடைய வளர்ச்சி நிலை தான் இன்றைக்கு அவர் அந்த கணிப்பொறி துறையிலே மைக்ரோசாஃப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய அதிபராகவும் கோடீஸ்வரராகவும் இந்த வேலைகளை நாம் பேசக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார். அதனால அவர் படிக்காதவர். வேதாத்ரி மகரிஷியை சொன்னாங்க, இது போல படிக்காதவர்களே சாதிக்கிற பொழுது பட்டம் பெறக்கூடிய நீங்கள் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும். இவர்களெல்லாம் உங்களுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போலவே அவனி சதுர்வேதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சமீபத்தில் நீங்க செய்தித்தாள்களில் எல்லாம் படித்திருக்கலாம். அவர்கள் 24 வயசு தான். இங்க இருக்கிற பெண்கள்ல யாருக்காவது 24 வயசு இருக்கலாம். பெரும்பாலும் இளநிலை என்பதனால் 21 வயது நிரம்பியவர்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஏறக்குறைய உங்களுடைய வயதை ஒத்த பெண்மணி அவனி சதுர்வேதி என்று சொல்லக்கூடிய பெண்மணி
கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி, அதாவது உங்களுக்கெல்லாம் பட்டங்களை வழங்குகிறோம் என்று நாங்கள் அறிவிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பிப்ரவரி 21 பட்டம் கொடுக்குறோம், பட்டத்தை அறிவிக்கிறோம். அந்த பிப்ரவரி 19ஆம் தேதி மிக் 21 பைசன் என்று சொல்லக்கூடிய போர் விமானத்தை தனி ஒரு பெண்ணாக இயக்கி சாதனை படுத்தியிருக்கிறார். அந்த பெண் இதை போலவே இந்த சாதனையாளர்களை எல்லாம் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லை, நிறைய நம்ம பட்டியல் சொல்லலாம். நான் சும்மா அப்படி படிச்சுட்டு மட்டும் போற பாருங்க. சங்க இலக்கியத்தை எடுத்துட்டோம்னா நிறைய ஔவையார் போன்ற பெண்பார் உள்ளவர்கள், நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய பெண்கள், இந்த நாயன்மார்கள் தான் மிக முக்கியமானவர். அவங்க ஆடவருடைய வெற்றிக்கு பின்னால் நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. இந்த கருத்தை கொஞ்சம் நீங்க மனசுல வாங்கி வச்சுக்கணும். ஏட்டிக்கு போட்டி நம்ம குடும்பத்துல இருந்ததுன்னா, நான் உயர்ந்தவனா நீ உயர்ந்தவனா அப்படிங்கிற போட்டி மனப்பான்மை இருந்ததுன்னா வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. நாயன்மார்களுடைய வாழ்க்கை அதை நம்ம பக்தி இலக்கியமா எடுத்துக்கிட்டோம்னா அது பக்திங்கிற நோக்கத்துல போலாம். நான் சமூக பார்வையில பார்க்கிறேன், அந்த நாயன்மார்களுடைய மனைவிகள் அல்லது அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள், அவங்க குடும்பத்தில் தொடர்புடைய பெண்கள், இவர்கள் அந்த நாயன்மார்களுடைய கொள்கைகளுக்கு, குறிக்கோள்களுக்கு, செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். அதனாலதான் அவங்க வெற்றி பெற முடிந்தது. அதனாலதான் ஒவ்வொரு ஆடவருடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் மறைந்திருக்கிறார். வெளியில் தெரியாத வேறாக இருக்கிறார். மரம் பூத்து குலுங்கும், காட்சி குலுங்கும், ஆனால் அடியில வெளியில தெரியாத வேறாக அந்த மகளிர் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது போல பெண்கள், அந்த நாயன்மாருடைய வரலாறு, அது ஒரு நாயன்மார் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிறுத்தொண்ட நாயனார் பிள்ளையை கரிசமைச்சு கொடுக்கணும்னு சொல்றாரு. மனைவி ஒத்துக்கொண்டு கையை பிடித்துக் கொள்கிறார், காலை பிடித்துக் கொள்கிறார், அறிகிறார்கள். இயற்பகை நாயனார் சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு நாயன்மார், அந்த இயற்பகை நாயனாருடைய மனைவி என்னோடு அனுப்பி வை என்று சொன்ன பொழுது அந்த நாயன்மார் அனுப்பி வைக்கிறார், அந்த மனைவிமாரும் உடன் செல்லுகிறார். இதையெல்லாம் நாம் எதிர் விமர்சனங்கள் செய்வது என்பது வேறு. ஆனால் இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை குறிக்கோள் வெற்றியடைய வேண்டும், தன்னுடைய கணவனுடைய குறிக்கோள் வெற்றியடைய வேண்டும். அதுதான் வாழ்க்கை. இருமண வாழ்க்கை என்பது பொருந்திய வாழ்க்கையாக இருப்பது என்பது அதுதான் என்ற அடிப்படையிலே அந்த பெண்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நாயன்மார்களுடைய வரிசையில் வரக்கூடிய பெண்கள், ஆழ்வார்களிலே ஆண்டாள் போன்றவர்கள், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட வேலு நாச்சியார் போன்றவர்கள், மருத்துவத்துறையிலே முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள், இவர்களை பற்றி குறிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்திலே திருப்போகத்திலே பிறந்தவர்கள். அவர்கள் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர். அதே போலவே சென்னை மாகாணத்தினுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். அதே போலவே சென்னை சட்டமன்றத்தினுடைய, அதாவது மாகாண சட்டமன்றத்தினுடைய முதல் துணை சட்டசபை துணைத் தலைவர், பெண் சட்டசபை துணைத் தலைவர். இது போன்ற அதே போல பெண்களுக்காக போராடிய பல அமைப்புகள்ல இந்திய பெண் சங்கத்தினுடைய முதல் தலைவியாக இருக்கிறது. அவங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல மாமன்னர் கல்லூரி என்று இப்பொழுது இருக்கிறது. அந்த கல்லூரியில படிப்பதற்காக விண்ணப்பம் செய்கிறார்கள். அந்த விண்ணப்பம் ஏற்கப்படவில்லை. ஏன் ஏற்கப்படவில்லை? பெண்கள் படிப்பதற்கு இங்கே வாய்ப்பு இல்லை என்று நிராகரிக்கிறார்கள். அவர்கள் அந்த மன்னனிடம் சென்று முறையிடுகிறார்கள். அந்த மன்னனுடைய சிறப்பு அனுமதியின் பேரில் அவர்கள் கல்லூரியிலே சேர்க்கை பெற்று முதல் இந்திய பெண் மருத்துவர் என்று வெற்றி கொடியை நாட்டுகிறார்கள். தான் பட்ட இன்னல், அவதி, துன்பம் இந்த பெண்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் கடுமையாக உழைத்து பாடுபட்டிருக்கிறார்கள். இது போல நிறைய செய்திகள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில நந்தினி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, சென்னை ஆவடியைச் சேர்ந்தவர், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். இந்திய தமிழ்நாடு பெண்களுடைய கால்பந்தாட்ட போட்டியினுடைய அணியினுடைய தலைவராக பொறுப்பேற்று ஒரிசா மாநிலத்தில் நடந்த போட்டியில தங்கக்கோப்பையை வென்றவர். அதே போலவே மித்தாலி ராஜ் என்று சொல்லக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணியினுடைய பெண்கள் அணியினுடைய தலைவர். எப்படி நம்ம ஆண்கள் கிரிக்கெட்னா நமக்கு கோஹ்லியை தெரியுது, தோனியை தெரியுது, டெண்டுல்கரை தெரியுது, இது போன்ற உள்ளவர்களை தெரிகிறது. பெண்கள் கிரிக்கெட்ல யாருமே தெரியல. அந்த மித்தாலி ராஜ் போன்றவர்கள் அவங்க அதிக அளவுல ரன்களை குறித்த பெண்மணி என்ற சாதனையை படைத்திருக்கிறார்கள். அதே போலவே கௌரி லங்கேஷ் சொல்லக்கூடியவர்கள், சமீபத்திலே அவர்கள் மரணித்து போனார்கள். சிறந்த பத்திரிகையாளர், இலக்கியவாதி. அதே போலவே ஜோயிரான் சொல்லக்கூடிய ஒரு திருநங்கை, அவர்கள் மேற்கு வங்கத்தில் முதல் நீதிபதியாக நியமனம் பெற்றிருக்கிறார்கள், கொல்கத்தாவை சேர்ந்தவர்கள். அதே போலவே பவானி தேவின்னு ஒரு பெண்மணி,
வாள்வீச்சுன்னு சொன்னாலே அது ஆண்களுக்கான போட்டி என்று ஒதுங்கிய காலம் எல்லாம் போய் அந்த வாள்வீச்சு போட்டியிலே ஐஸ்லாந்து நாட்டில் நடந்தது. அதுல உலகக்கோப்பை போட்டியிலே தங்கம் பெற்றது. இது போன்ற பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார். இவர்களுக்கு படிப்பு தான் அடிப்படை என்பது இல்லை. அதை மனசுல வச்சு, அதனால நான் உங்களை படிக்காதீங்கன்னு சொல்லல. நீங்கள் படித்திருப்பது என்பது உங்களுடைய தகுதிக்கு மேலும் ஒரு வலு சேர்ப்பது, உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பது. இந்த வகையிலே இந்த பட்டம் பெறக்கூடிய நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை என்பது, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மட்டும் 88,000 பேருனா ஏப்பா தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேரு அப்படின்னு மலைத்து போய்விடக்கூடாது. இந்த போட்டி நிறைந்த உலகில் நமக்கு இடம் இருக்கிறது. நாம் ஒரு போட்டியாளர். நாம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போய் நான் ஓட போறேன்னு ஓடினாதான் முன்னாடி வர முடியாது. ஓட்டப்பந்தயத்தில் ஐயோ 10 பேர் நிற்கிறாங்கன்னு நம்ம நின்னோம்னா நின்றுட்டே தான் இருக்கணும். எனவே உலகம் ஒரு ஓட்டப்பந்தயம் என்று அண்ணா அவர்கள் சொல்லுகிறார். ஓட்டப்பந்தயத்துல அனைவருமே வெற்றி பெற முடியாது. யாராவது ஒருத்தர் தான் முதல்ல வர முடியும். ஆனால் அந்த ஒருவராக வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த தோல்வி என்பது தோல்வி அல்ல, அது வெற்றியினுடைய முதல் படிக்கட்டு என்று சொல்லுவார்கள் என்பதை போன்ற நிலைகளை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு பட்டம் பெறுகிற இருபால் மாணவ செல்வங்களே, நீங்கள் பெறுகிற பட்டம் என்பது உங்களுடைய உயர்வுக்கு உரிய பட்டம் என்றாலும் கூட உங்களுடைய உயர்வின் மூலம் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய குடும்பத்தை உயர்த்த வேண்டும். நீங்கள் புகழக்கூடிய குடும்பத்தை உயர்த்த வேண்டும். உங்களுடைய குடும்பத்தை உயர்த்துவதன் மூலம் இந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும். எனவே இந்த பட்டம் பெறுதல் என்பது உங்களுடைய சுயநலம் சார்ந்த பொதுநலத்தினுடைய முடிவாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பு வழங்கிய முதல்வர், பெற்றோர்கள், ஆசிரியர் பெற்றோர்கள் அனைவரையும் வணங்கி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டம் பெறுகிற இனிப்பு காரம் கொடுப்பதுதான்